ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா பார்ட் 7 how to convert PDF to JPEG using Aspos package in Visual Studio 2022. ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு கூட பார்க்கலாம், PDF to JPG and PDF to JPEG. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு Aspos பேக்கேஜில் வச்சு நம்ம Visual Studio எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டுடேஸ் அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா PDF to JPEG using Aspos package in Visual Studio 2022 code explanation. Next, PDF to JPEG using Aspos package in Visual Studio 2022 demo session. Okay. ஓகே, இதில் வந்து நம்ம JPG அண்ட் JPEG சரி ரெண்டுமே வந்து நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி போகலாம். PDF to JPEG using Aspos பேக்கேஜோடைய Visual Studio 2022 கோட் வித் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ Visual Studio 2022 கோடில் பார்த்தீங்கன்னா யூஸிங் சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரிக், சிஸ்டம் ஐஓ, சிஸ்டம் லிங்க், சிஸ்டம் டெக்ஸ்ட், சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க், Aspos PDF அண்ட் Aspos PDF டாட் டிவைசஸ். இந்த ரெண்டு பேக்கேஜ் தான் நம்ம வந்து இந்த PDF to JPEG யூஸிங் Aspos பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யூஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல் ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸப்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து யூஸிங் சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரிக். ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைடர் கிளாஸஸ் ஃபார் ஜெனரிக் கலெக்ஷன் சச்சஸ் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி ரிலேட்டடாக நம்ம வந்து இந்த ஹெடர் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து யூஸிங் சிஸ்டம் ஐஓ. ஸோ சிஸ்டம் ஐஓ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் ஃபைல் அண்ட் டைரக்டரி ஆப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் டைரக்டரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபெச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக சிஸ்டம் ஐஓ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல்ஸ்க்காக தான் வந்து சிஸ்டம் டாட் ஐஓ வந்து லைப்ரரி ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து யூஸிங் சிஸ்டம் டாட் லிங்க். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபர்ஸ் ஃபார் லிங்க் கேப்பபிலிட்டி ஆஃப் ஃபார் டேட்டா மேனிப்புலேஷனுக்காக இருந்து யூஸ் பண்ணுறோம். லிங்க் அப்படின்னா லாங்குவேஜ் இன்டெகிரேட்டட் குறித்து நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷனுக்காக இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டாட் டெஸ்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ப்ரொவைட்ஸ் கிளாஸஸ் ஃபார் கேரக்டர் என்கோடிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனுக்காக நான் வந்து இந்த ஹெடர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து யூஸிங் சிஸ்டம் டாட் த்ரெட்டிங் டாஸ்க். இதுக்கு யூஸ் பண்ணுன்னா சப்போர்ட்ஸ் அசிக்னஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் பேரலல் ஆப்ரேஷனுக்காக இந்த ஹெடர் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த PDF to JPG மெயின் பார்த்தீங்கன்னா Aspos டாட் PDF இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ Aspos டாட் PDF எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இந்த கோர் Aspos PDF லைப்ரரி ஃபார் PDF மேனிப்புலேஷன், PDFோட மேனிப்புலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதே தான் Aspos டாட் PDF டாட் டிவைசஸ் கண்டென்ட்ஸ் கிளாஸஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் PDF பேஜஸ் டு வேரியஸ் இமேஜ் ஃபார்மெட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதாக வந்து இந்த ரெண்டு லைப்ரரி ஃபைல்ஸ் தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேம் ஸ்பேஸ் PDF to JPEG கன்வெர்ட்டர். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணால் டிஃபைன் த PDF to JPEG கன்வெர்ட்டர் நேம் ஸ்பேசஸ் அண்ட் த ப்ரோக்ராம் கிளாஸ். இதான் வந்து நேம் ஸ்பேஸ் அண்ட் த ப்ரோக்ராம் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோ தான் வந்து ப்ரோக்ராம் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் அண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஸ்டாட்டிக் வாய்ட் அண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எதுக்குன்னா இது வந்து ப்ரோக்ராமோட மெயின் கிளாஸஸ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன சொல்லலாம்னா ப்ரோக்ராம் கிளாஸ் நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர், ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபோல்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்பெசிஃபை த இன்புட் அண்ட் அவுட்புட் டைரக்டரி ஃபார் PDF ஃபைல் அண்ட் JPG இமேஜஸ். ஸோ இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா நம்ம PDF ஃபைல் வாங்குகிறோம், அவுட்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா JPG இமேஜ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதுக்கான பார்த்தா அதில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டரி டாட் கிரியேட் டைரக்டரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் அவுட்புட் ஃபோல்டர். இதை யூஸ் பண்ணுறோன்னா இன்கேஸ் நீங்கள் டேரக்டரி இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த கோரி வந்து கொடுத்துருக்கோம். என்ன தட்ஸ் இந்த கோட் கொடுத்துருக்கோம் என்னென்னா கிரியேட் த அவுட்புட் டைரக்டரி இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிட். அவுட்புட் ஃபோல்டர் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த கோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் PDF ஃபைல் இன் டைரக்டரி டாட் கெட் ஃபைல் ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட் ஃபோல்டர் கமா டபுள் கோட்ஸ்குள்ளார ஸ்டார் டாட் PDF. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஐட்ரேட்ஸ் த்ரூ ஈச் PDF ஃபைல் இந்த இன்புட் ஃபோல்டர். ஒரு இன்புட் ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைலாக எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கோரி யூஸ் பண்ணுறாங்க, இந்த கோட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட்டில் டாக்குமெண்ட் PDF டாக்குமெண்ட் ஈக்குவல் டு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் PDF டாட் ஃபைல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிரியேட் அ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் த ஈச் PDF. ஒரு PDFோட டாக்குமெண்ட் ஒரு PDFோட ஆப்ஜெக்டாக வந்து இது வந்து எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் இன்டிஜர் பேஜ் கவுண்ட் ஈக்குவல் டு 1 பேஜ் கவுண்ட் லெஸ் தேன் ஈக்குவல் டு PDF கவுண்ட் டாட் பேஜஸ் டாட் கவுண்ட் பேஜ் கவுண்ட் ப்ளஸ். இது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லூப்ஸ் த்ரூ த ஈச் பேஜ்.
ஈச் ஆஃப் த பிடிஎஃப் ஒரு லூப்பில் வந்து ஒரு பிடிஎஃபாக எடுக்கிறதுக்காக இந்த யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஃபைல் ஸ்ட்ரீம் இமேஜ் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ஸ்ட்ரீம் path dot combine output folder $path dot get file name without extension there is pdf enclosed page அதேமாதிரி underscore page count dot jpg file mode to create. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம பேக்கேஜ் தான் கால் பண்ணுது. பேக்கேஜில் இருக்கிற அதோட லைப்ரரி ஃபைல்ஸ், அதோட நேம் கிளாஸஸ், அதோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே அதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ஃபார் ஈச் பேஜ் இனிஷியலைஸ் த ஃபைல் ஸ்ட்ரீம் டு சேவ் த ஜேபிஜி இமேஜ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஒரு பேஜை வந்து உங்களுக்கு ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ அது எப்படி கன்வெர்ட் கொடுக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பிடிஎஃப் எடுத்துகிட்டு அந்த பிடிஎஃப்பில் எவ்வளோ பேஜ் இருக்கோ அந்த பேஜை கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேஜுக்கு ஒரு ஜேபிஜியாக வந்து மாற்றிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து செட் த ரெசல்யூஷன் 300 dpi ஃபார் ஹை குவாலிட்டி இமேஜஸ். ஸோ 300 dpi ஹை குவாலிட்டி இமேஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜேபிஜி வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதான் வந்து ரெசல்யூஷன் நியூ ரெசல்யூஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபைலில் 300 கொடுத்துருக்காங்க. இதான் வந்து உங்களுக்கு என்ன கிரியேட் த ஜிபிஜி டிவைஸ் ஆப்ஜெக்ட் த ஸ்பெசிஃபைட் ரெசல்யூஷன். இதான் இந்த ரெசல்யூஷன் தான் கிரியேட் கொடுத்துருக்காங்க. நியூ ரெசல்யூஷன்றது அது ஒரு இன்ஸ்டன்ஸ் கிளாஸ். அந்த இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் இருக்கும், உங்கள் ஆஸ்போஸ் பேக்கேஜில் இருக்கும். ஓகேவா. அதில் தான் எடுத்து உங்களுக்கு வந்து 300 PSIலேருந்து உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜேபிஜி டிவைஸ் ஈக்குவல் டு நியூ ஜேபிசி டிவைஸ் ரெசல்யூஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ப்ராசஸ் த கரண்ட் பேஜ் அண்ட் சேவ் த அவுட்புட் த ஃபைல் ஸ்ட்ரீம். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஜேபிஜி வந்து க்ரியேட் பண்ணக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபைடு ரெசல்யூஷனில் வந்து டேட்டா சேவ் ஆக மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் த கரண்ட் பேஜ் அண்ட் சேவ் த அவுட்புட் ஃபார் த ஃபைல் ஸ்ட்ரீம். ஸோ ஒரு பேஜில் தான் வந்து அது ஃபைல் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஜேபிஜி டிவைஸ் டாட் ப்ராசஸ் ஓப்பன் பாக்கெட்டில் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஆர் பேஜஸ் அரேயில் பார்த்தீங்கன்னா பேஜ் கவுண்ட் இமேஜ் ஸ்ட்ரீம். இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஈச் அண்ட் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் ஃபைலை எடுத்துகிட்டு ஒரு பேஜில் தான் வந்து சேவ் ஆகிட்டே வரும். இப்போ 10 பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு பேஜில் அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளோஸ் த ஃபைல் ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக் ஃபார் த ஆஃப்டர் ப்ராசஸிங். இது வந்து உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்து எல்லா ஜேபிஜி ஃபைலும் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்னன்னா ஃபைல் ஸ்ட்ரீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஆஃப்டர் ப்ராசஸிங் முடிஞ்சப்போ க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து console.writeline இந்த console.writeline ஓப்பன் ப்ராக்கெட்டில் டாலர் போட்டு சேவ்டு இமேஜ் ஸ்ட்ரீம் .name அப்படி கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய எல்லா ஜேபிஜி வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ்டுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் நமக்கு கொடுக்கும். இந்த சேவ்டு கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நேமில் நீங்கள் சேவ் பண்ணி அந்த நேமில் வந்து அந்த ஜேபிஜி ஃபைல் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்து நமக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து காமிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் த சேவ் பாத் டு கன்சோல். ஸோ உங்களுக்கு எதாவது இன்கேஸ் நீங்கள் எதாவது லாக் ஃபைல் எதாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாகில் வந்து பிடிஎஃபோட ஃபைல் நேம் வந்து இந்த மாதிரி வந்து சேவ்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் போட்டு அந்த ஃபைலோட நேம் போட்டு நமக்கு வந்து கன்சோல் வந்து நம்ம டிஸ்பிளே காமிச்சிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா console.writeline தட் இஸ் ஓப்பன் அண்ட் பாக்கெட்டில் 2 டபுள் கோட்ஸில் கன்வர்ஷன் கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் லூப்பில் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு ஃபைலாக எடுத்துகிட்டு ஒரு ஃபைலாக வந்து ரன் ஆகி முடிச்சக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேஷன் வரும். என்னென்னா அவுட்புட் மெசேஜ் இண்டிகேட்டிங் த கன்வர்ஷன் ப்ராசஸ் ஹஸ் பின் ஃபினிஷ்ட். ஸோ எல்லா ப்ராசஸும் லூப்பில் வந்து எல்லா ஃபைலும் முடிஞ்சக்கப்புறம் எல்லா ஃபைலும் முடிஞ்சு சொல்லிட்டு உங்கள் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக் கோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டைரக்டரிஸ். இதை யூஸ் பண்ணால் ஸ்பெசிஃபை த பாத் ஃபார் இன்புட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் அண்ட் அவுட்புட் ஜேபிஜி இமேஜஸ் த டைரக்டரி டாட் கிரியேட் டைரக்டரி மெத்தட் இன்ஷூர் த அவுட்புட் ஃபோல்டர் எக்ஸிட். ஸோ ஒன்றும் இல்லை, இன்புட் டைரக்டரி அண்ட் அவுட்புட் டைரக்டரி செக் பண்ணிவிட்டு இன்புட்டில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இமேஜ் வந்து சேவ் பண்ணுறோம். டைரக்டரி வந்து புதுசாக கிரியேட் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேட்டிங் த்ரோ பிடிஎஃப் ஃபைல்ஸ். இது வந்து ஐட்ரேட்டிங் லூப்பில் தான் வந்து ரன் ஆகும். ஓகே. லூப்பில் ஈச் PDF file in the input folder dot for each file a document object creates to represent the PDF. ஓகேவா. ஸோ ஒரு ஃபைலாக தான் ரன் ஆகும், லூப்பில் தான் ரன் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் த ஈச் பேஜ் டு ஜேபிஜி. ஸோ ஒரு ஃபைலாக வந்து என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேஜ் பிடிஎஃபில் இருக்குன்னா 10 ஜேபிஜி ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஒரு பேஜ் பிடிஎஃபில் இருக்கிற பேஜில் வந்து ஒன்றா காப்பி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அது என்ன உங்கள் ரெசல்யூஷனில் இருக்கும் அப்படின்னா ஒரு 300 dpi இந்த லெவலில் தான் வந்து உங்களுக்கு ஜேபிஜி வந்து கன்வெர்ட் ஆகி ஜேபிஜியில் வந்து சேவ் ஆகும். சிங்கிள் ஜிபிஜி தான் சேவ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் கிளாஸ் ஸ்பெசிஃபை டிபி டாட்ஸ் பர் இன்ச். டிபின்றது டாட்ஸ் பர் இன்ச் சொல்ல வராங்க ஃபார் த அவுட்புட் இமேஜ்க்காக வந்துடும். த ஹையர் டிபி லெஸ் ரிசல்ட் இஸ் பெட்டர் இமேஜ் குவாலிட்டி ஃபார் த லார்ஜர் ஃபைல் சைஸ். ஸோ இதில் குவாலிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் இதை ஓரளவு நான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜேபிஜி டிவைஸ் பார்த்தீங்கன்னா
class is to convert the PG's file to JPG image. It provides the various constraints for customized output such as setting the resolution quality. So quality இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எரர் ஹேண்ட்லிங். ஸோ கன்சிடர் இம்ப்ளிமெண்டேஷன் எரர் ஹேண்ட்லிங். இது எப்படி இருக்குன்னா ட்ரை கேட்ச் பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பொட்டன்ஷியல் எக்ஸெப்ஷன் டூரிங் த ஐஓ ஆப்ரேஷன் ஆர் PDF ப்ராசஸிங். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எரர் ஹேண்ட்லிங், ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி நம்ம கோட்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ். Converting PDF files to image can be resources insensitive. So ensure that your system adequate resources to handle the conversion process efficiently. இது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் அ மெசேஜ் ஆஃப் த கன்சோல் இண்டிகேட்டிங் தட் த கன்வர்ஷன் ப்ராசஸ் ஹஸ் ஃபினிஷ். ஸோ முடிஞ்சக்கப்புறம் கம்ப்ளீட்டட் சொல்லி ஃபினிஷ் வந்து காமிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து PDF to JPEGயோட கன்வெர்ட்டரோட கோட் போயிடலாம். ஸோ இதான் வந்து ஹெடர் ஃபைல் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நேம் சைஸ் பார்த்தீங்கன்னா PDF to JPG கண்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இன்டர்னல் ப்ரோக்ராம் கிளாஸ் ப்ரோக்ராம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் பாருங்கள், இந்த கோட்ஸ்க்குள்ள தான் ரன் ஆகும். அதேமாதிரி நேம் ஸ்பேஸ் PDF to JPG கண்டு இந்த கோட்ஸ்க்குள்ள தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் மென் ஸ்ட்ரிங் டாட் ஆர்பில் இதான் அந்த மெயின் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கான தனி கோட்ஸ் வந்து இந்த கோடுக்குள்ளே தான் ரன் ஆகும். தட் இஸ் இந்த கமெண்ட்ஸ்குள்ளே தான் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர், இதான் இன்புட் ஃபோல்டரோட பார்த்துது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து. ஸோ இன்புட் ஃபோல்டர் பார்த்து நான் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோடய இன்புட் PDFோட பார்த்துது. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து என்னுடைய அவுட்புட் JPG அதோட பார்த்துது. ஸோ அதை பார்த்து மட்டும் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேரக்ட்லி டாட் கிரியேட் டேரக்ட்லி. இப்போ இன்கேஸ் அவுட்புட் டேரக்ட்லினா புதுசாக டேரக்ட்லி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச். ஸோ இதுதான் வந்து நம்ம மெயின் ப்ரோக்ராம் இது. ஸோ சிங்க் ஃபைல் இன் டேரக்ட்லி ஒரு ஃபைலாக வந்து எடுக்குது PDF. எடுத்துகிட்டு PDFல எவ்வளோ சைஸு எவ்வளோ பேஜ் இருக்கோ அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேஜாக வந்து மாறிட்டே வரும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இருக்குது அப்படின்னா ஒரு PDFல 5 இருக்குது அப்படின்னா JPG பார்த்தீங்கன்னா 5 JPG தனியாக க்ரியேட் ஆகி கொடுக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் PDF டாக்குமெண்ட் ஈக்குவல் டு நியூ டாக்குமெண்ட் PDF ஃபைல். நியூ டாக்குமெண்ட் வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒரு லூப்பில் மார்க் கொடுக்குறோம். ஏன்னா ஃபார் போட்டுட்டு லூப்பில் கொடுக்குறோம். பேஜ் கவுண்ட் ஈக்குவல் டு 1, பேஜ் கவுண்ட் லெஸ் தான் ஈக்குவல் டு. நீங்கள் அந்த இது பார்த்துருக்கீங்க, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தா யூஸிங் த ஃபைல் சிஸ்டம் பாருங்கள், அதான் மெயின் கான்செப்ட். அந்த யூஸிங் த ஃபைல் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்போஸ் வந்து பேக்கேஜ் வந்து கால் பண்ணேன். இல்லை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்பில்ட் வைஸ் தான். இன்பில்ட் ஃபைல், இன்பில்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக உள்ள போகாமல் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஓவரலாக வந்து கோடு எப்படி ரன் ஆகுது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக வந்து ரன் ஆகி நமக்கு வந்து JPG கன்வெர்ட் ஆகி கொடுக்கும். ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் கன்வர்ஷன் கம்ப்ளீட் சொல்லி காமிக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணுவோம். ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணுவோம். விசுவல் ஸ்டுடியோ 2022. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு ரெசல்யூஷன் பாருங்கள் 300 DPIயில் இருக்கும். பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதேமாரி சேம் டைம் இமேஜ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதேமாரி அதோடய இமேஜ் ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதேமாதிரி இமேஜ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வந்து ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கோடை மட்டும் நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்கேஸ் டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. இப்போ ப்ராஜெக்ட் வந்து நம்ம சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம் ஒர்க் அது மட்டும் நம்ம டைப் பண்ணுவோம். சில பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இல்லை நம்ம யூஸ் பண்ண போகிறது console.app தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா PDF to JPG கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ். சில கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா C# விண்டோஸ் அண்ட் கன்சோல். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன், அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரியேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, பேக்கெண்ட் ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, கோடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் தனியாக வந்துடும். அதே மாதிரி நம்ம நேம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோமோ அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் கிளாஸ் வந்து
ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடுச்சு, மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம கோடு எடுக்கணும், அந்த ஸ்டார்ட் வாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் நம்ம கோடு எடுக்கணும். ஓகேவா? ஸோ அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர் வரும். ஏன் எரர் வருது அப்படின்னா, இல்லை நம்ம ஆஸ்போஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோடைய லைப்ரரி ஃபைல்ஸ் இல்லை பாருங்கள். ஸோ அதனால் அந்த எரர் வரும். இப்போது யூஸிங் ஆஸ்போஸ்.pdf devices இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டூல்ஸில் போய்ட்டு ஆஸ்போஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, டூலில் போய்ட்டு நியூகட் மேனேஜர் மேனேஜ் நியூகட் பேக்கேஜ் ஃபார் சொல்யூஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரௌஸ்ன்னு இருக்கு பாருங்கள், ப்ரௌஸ் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆஸ்போஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் இந்த ஆஸ்போஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குல்லையே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஸ்போஸ் பார்த்தியும் இதை வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையல் பேக்கேஜ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆஸ்போஸ் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, வியூ லைசன்ஸ் எதாவது வேணால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ அக்செப்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் பாருங்கள், மல்டிபிள் பேக்கேஜ் ரன் ஆகுது பாருங்கள். தட் இஸ் டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள், வருதா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில். ஓகே, இது எல்லாமே ஆஸ்போஸோடைய லைப்ரரி ஃபைல்ஸ், அதுமாதிரி இன்ஸ்டன்ஸ் கிளாஸ், அது மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கன்வர்ஷன் வந்து நடக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எரரில் போயிடுவோம். எரர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதுவுமே இல்லை, எரர் அதேமாதிரி வார்னிங்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து கோடு வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே 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 எதுவும் எந்த எரருமே இல்லை. ஓகே, இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆல் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்புட் ஃபோல்டர் பார்ப்போம். என்னென்னா இன்புட் பிடிஎஃப், இதான் வந்து என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் பார்த்தது. இதில் வந்து நான் ஒரே ஃபைல் மட்டும் காப்பி பண்ணுறேன். என்ன ஃபைல்னால் அவுட்புட் ஜேபிஜி, இந்த ஃபைல் வந்து நான் காப்பி பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் இருக்கும். இந்த 3 இமேஜ் மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பிடிஎஃப்பில் 3 பேஜ் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ். ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இன்புட் ஃபோல்டர் பார்த்துல நான் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 3 பேஜை தனித்தனி பேஜாக மாற்றும். எப்படி மாற்றினா .jpgயாக மாற்றும். ஓகேவா? இதான் வந்து அவுட்புட் ஃபோல்டர் பாத். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டீபக் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பில்டு பண்ணிடலாம். பில்ட் சொல்யூஷன் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ பில்ட் ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பில் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீபக் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுங்க. ஓகே, டீபக் இப்போ ரன் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம விசுவல் ஸ்டுடியோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராஜெக்ட் இதிலே வச்சு நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அப்படின்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஓகே, பேக் அண்ட் ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ சேவ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் 3 பேஜாக க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள் ஜேபிஜின்ற நேமில் தான் சேவ் ஆகிருக்கு. ஓகேவா? .jpg தான் நேமில் சேவ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கோடு உள்ளார ஜேபிஜி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ பாருங்கள் 3 ஃபைல் பாருங்கள் ஜேபிஜின்ற நேம்லேருந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஃபைல், அவுட்புட் ஃபைலில் அவுட்புட் டைரக்டில் வந்து ஃபஸ்ட் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு அந்த ஃபைல் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து பார்க்குறேன். பாருங்கள் எல்லாமே ஜேபிஜியாக தான் இருக்குது. செகண்ட் பேஜும் பாருங்கள் .jpg தான் இருக்கும். ஸோ தேர்ட் பேஜ் பார்ப்போம், அதுவும் .jpgயாக தான் இருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ 3 ஃபைலும் ஜேபிஜி தான் க்ரியேட் ஆச்சு. ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஜேபிஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவாலுவேஷன் காப்பி தான் வரும் இது. ஏன்னா நம்ம ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இது எவாலுவேஷன் காப்பி தான் வரும். ஓகே,
நீங்கள் லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அந்த இண்டிகேஷன் வராது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா 3 பிட் ஜேபிஜி வரும். இப்போ நம்ம வந்து ஜேபிஜி எப்படி மாற்றுறது இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோடை வந்து எல்லாமே இந்த அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து இது பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .jpgன்னு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜேபிஇஜின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஸோ ஜேபிஇஜின்னு மாற்றிட்டிங்கிட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள், கோடை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பில் கொடுங்க. பில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டீபக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, கோடை போய் நான் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பில் கொடுத்தாச்சு. பில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அவுட்புட் ஃபைல் வந்து எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஏன்னா நம்ம ஜேபிஜி வேணும் இல்லையா, டெலிட் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அது ஜேபிஜி அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸஸாக வந்து ஜேபிஜி ஆட் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ பில்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கோடு வந்து ரன் ஆகிடுச்சு. நமக்கு எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள் .jpgன்னு ஒன்று இருக்குங்களா? சூப்பர். இப்போ நம்ம அவுட்புட் ஃபோல்டரை பார்த்துலாம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபைலுமே பார்த்தீங்கன்னா .jpg நேம் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சரி ஓகே, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இதுவும் அதே எவாலுவேஷன் தான் வரும். ஓகே, ட்ரையல் வெர்ஷனில் நம்ம எவாலுவேஷன் தான் வரும். ஓகேவா? நீங்கள் பேக்கேஜ் மட்டும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் லைசன்ஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.